முதுவலி பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது, மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது, மூச்சு விட்டாலே எனக்கு ரொம்ப வலிக்குது, இருமுனா வலிக்குது, தும்முனா வலிக்குது, நான் ஒரு குனிஞ்சு நிமிர்ந்த அப்படியே பிடிச்சிக்கு சார், என்னால் எதுவுமே பண்ண முடியல. இதெல்லாம் காமனாக நம்ம ஒரு பேஷண்ட் சொல்கிற வார்த்தைகள், எனக்கு முதுவலி வர்றதுக்கு முன்னாடி. அது ஏன் மூச்சு பிடிப்பு சம்பந்தமாக வருது, ப்ரீதிங்க்கும் பேக் பெயினுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ப்ரீதிங் ஹேஸ் அ மேஜர் ரோல் இன் பேக் பெயின். ஏன்னா இப்போ பேக் பெயின் ஒரு ப்ராப்ளம் வரும்போது பின்னாடி இருக்கிற மசில் தான் அவங்களோட மேஜர் கல்பிரிட்டாகவே இருப்பார். அது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட் மாதிரி பெரிய மசில் வரும், ட்ரெபீசியஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து குவாட்ராட்டஸ் லம்போரம்னு சொல்லி ஒரு டீப்பர் மசில். இவங்க 2 பேர் தான் பிரைமரி கல்பிரிட்டாக இருப்பாங்க. அப்போ இந்த 2 பேருமே அஃபெக்ட் ஆகும்போது அந்த பெரிய மசிலாக நான் சொன்ன ட்ரெபீசியஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட விலா எலும்பு, அதாவது ரிப்கேஜி மேலே கவர் பண்ணும். ரிப்கேஜ் எப்படி இருக்கும், நீங்கள் லங்ஸ் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஆகும்போது இந்த விலா எலும்பு வந்து விட்டு கொடுத்து இப்படி ஓப்பன் ஆகி டவுன் ஆகி வரணும். இதை மாதிரி ஒரு பாஸ்டரில் இருக்கும்போது இந்த மேலே இருக்கிற மசில் வந்து இறுக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூச்சு வந்து விடுறதுக்கு கஷ்டப்பட ஆரம்பிக்கும். அதனால தான் முதுவலி பேஷண்ட் எல்லாருக்குமே மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு மூச்சு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மூச்சு பிடிப்பை நீங்கள் ரிலீவ் பண்ணுறதுக்கு அந்த மூச்சு பயிற்சியை பண்ணுறதை விட மசிலை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீதிங் வந்து கரெக்ட் ஆகிடும். ஸோ மசிலை ட்ரீட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ப்ரீதிங் பேட்டர்ன் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.